கர்த்தரின் நாமத்திலே இந்த வேளையிலே எனது அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மீண்டும் நினைவிற்கு இலங்கையிலே பொருளாதார கஷ்டம் மாத்திரமல்ல, கோவிட் காலகட்டங்களிலே எங்களது நாட்டிலே கூட பெட்ரோல் விநியோகம் மிகவும் கடுமையாக பிரயோகிக்கப்பட்டது. ஏன்னா லிமிட்டட் பெட்ரோல், சில நேரங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் நாங்கள் வாகனங்களுக்கு பெட்ரோலை பெற்றுக்கொள்ளணும். எனக்கு இன்னும் நினைவு இருக்குது, எங்களது ஆஃபீஸுக்கு அருகாமையில் இருக்கதான பெட்ரோல் ஷெட்டுக்கு நானும் எனது இயக்குனரும் டைரக்டரும் வந்திருந்தோம். அங்கன்னு கேள்விப்பட்டு உடனடியாக ஓடி வந்து பெட்ரோல் ஷெட், அப்போ பெட்ரோல் டேங்க் கிட்ட வந்துட்டோம், பெட்ரோல் பங்க் பண்ணுறது கிட்ட. எனக்கு முன்னால் எல்லா வெஹிக்கிளும் பெட்ரோல் கொடுத்து கொண்டு இருந்தாங்க. நான் போகிற நேரம் பார்த்து அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை பெட்ரோல் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி. அந்த நேரம் சரியான கஷ்டம். இவ்வளவு நாள் காத்திருந்தோம். அதுக்கு முன்பதாக ஒரு நாள் முழுக்க, இரவு முழுக்க ரோட்டில் தான் இருந்தான். அப்பொழுது எனது வாகனத்தில் இருந்த என் நண்பர் சொன்னார், அநியாயம், நீங்கள் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்காததுக்கு காரணம் என்ன? இதற்கு முன்பதாக போன ஒரு வாகனம் என்னட்ட அனுமதி கேட்டுட்டு போனார். என்ன சொன்னால் அவருக்கு மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்து அவரது மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அதனால நான் விட்டு கொடுத்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பார்த்தீங்களா, நீங்கள் விட்டு கொடுத்ததுனாலே உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்க இல்லை. நான் ஏமாற்றத்தோட வந்தேன். சில நேரம் அது ஒரு பெட்ரோல் கிடைக்காது தான், ஆனால் சில வழியிலே எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் இருப்பதற்கு, இப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பதற்கு மக்கள் வித்தியாசமான காரியங்களை சொல்லலாம். வேதாகமத்திலே கூட ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிவு செய்வதற்கு அவர் திட்டமிட்டிருக்க வேளையிலே சில காரியங்களை தனது குடும்பத்தவர்கள் சொன்னார்கள். ஆண்டமானவர்களே, அதிலே இருந்து பார்ப்போமா எதை ஆண்டவர் எங்களோடு இந்த நாளிலே பேசுகிறார் என்று சொல்லி. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரமட்டும், நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றார். இந்த பகுதியிலே கடைசியிலே வருகிற, இடையில வருகிறதான ஒரு வசனத்தை நான் சொல்றேன். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இந்த வேளையிலே சாமுவேல் என்று சொல்ற தலைவன், ஆண்டவர் அனுப்புகிறார் அவனை ஒரு வீட்டிற்கு. அந்த வீட்டிலே ஒரு பிள்ளை தான் வரப்போகிற நாட்களே அரசனாக போகிறான்னு சொல்லி. அந்த வழியிலே சாமுவேல் அந்த 7 சகோதரர்களை பார்த்த பிற்படாக கேட்கிற காரியம், தகப்பனார் 7 சகோதரர்களை கொண்டு வருகிறார், இன்னொருவன் இருக்கிறான் என்று சொல்லவில்லை. அந்த நேரம் சாமுவேல் கேட்கிறார், இவ்வளவு தானா என்று கேட்கிற நேரம் முதல் பகுதி அவர் சொல்றார், ஒருத்தன் இருக்கிறான், சின்னவன் இருக்கிறான், இளையவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லுகிறதான மிக முக்கியமான காரியம், அவன் ஆடு மாடுகளை மேய்க்கிறான். தட்ஸ் எ எக்ஸ்கியூஸ்னு சொல்லாங்க. மனிதன் சாக்கு போக்கு சொன்னாலும் தேவன் விடுபட்டவனை தெரிவு செய்கிறார். மனிதர்கள் சாக்கு போக்கு சொல்லலாம், ஆனால் தேவன் கைவிடப்பட்டவனை, யாரும் அறியாதவனை, ஒதுக்கினவனை, விடுபட்டவனை ஆண்டவர் தெரிவு செய்கிறார். இந்த வேளையிலும் உங்களது வாழ்க்கையிலே எனக்கு இது கிடைக்கவில்லை, என்ன தெரிவு செய்ய இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிச்சு கொண்டிருந்தீங்களா? மக்களின் சாக்கு போக்கு, that can be excuse-னு சொல்லுவாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, உங்களை தெரிவு செய்ய மாட்டோம் என்று சொன்னாலும் தேவன் தெரிவு செய்கிறார். அன்பான்களே, இது மிக முக்கியமான சத்தியம். இந்த வாழ்க்கையில, எங்களது உலகத்திலே வாழ்கிற வேளையில மக்கள் எங்களை ஒதுக்கலாம், they can be reject, புறக்கணிக்கலாம். அதே நேரம் சாக்கு போக்கு சொல்லலாம். சில வேளையில எங்களது குடும்பத்தவர்கள் சொல்லலாம், நீ பிறந்த நாள், நீ பிறந்த நேரம், அதனால தான் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட நிலைமை வருது, இல்லாவிட்டால் நீ பிறந்த நேரம் நல்லது, அதனால தான் நாங்கள் முன்னுக்கு போறோம்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. நல்ல நேரம், இந்த நேரத்துக்கு தான் நாங்கள் எங்களது கடையை ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், திருமணத்தை நாங்கள் செய்யணும், நிறைய காரியம் சொல்றாங்க. வேதாகமத்திலே எல்லா நேரமும் நலம். ஏன்? ஆண்டவர் படைத்திருக்கிறார். நல்லது என்பது நேரத்திலே தங்கி இல்லை என்பது ஆண்டவருக்கு தெரியும். அன்பானவர்களே, அவரிலே தங்கி இருக்கிறது, அதிலே முக்கியத்துவம் கொடுக்கிறது. இல்லாவிட்டால் நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் இப்படிப்பட்ட குடும்பத்திலே வந்ததுனால தான் எனக்கு இப்படிப்பட்ட தொழில் இல்லை, எனக்கு எங்கள் அம்மா அப்பா எனக்கு படிப்பிக்க இல்லை, அவங்களது பொருளாதார நிலைமை இல்லாட்டி அவர்களும் கல்வி அறிவிலே இல்லாட்டி உயர்வான நிலைமையில இல்லை, அதனால தான் நான் இப்படி இருக்கேன், எனக்கு திருமணம் நடக்க இல்லை, என் மகள் இல்லாட்டி எனது பெற்றோர் என்னை கவனிக்கவில்லை, எனக்கு வரதட்சணை கொடுக்க பணம் இல்லை. சில வழியில் பெற்றோரும் சொல்லலாம்,
பிள்ளைகளுக்கு கோவத்திலே சொல்லுவாங்க தானே, நீ இப்படிப்பட்ட அழகில்லாமல் இருக்கனால தான் உனக்கு மாப்பிள்ளை கிடைக்க இல்லை, நீ இப்படிப்பட்ட சோம்பேறியா இருக்கப்படினால தான் உனக்கு தொழில் இல்லை. சோம்பேறித்தனம் பிழை. ஆனால் சிறுவழியில் நாங்கள் எக்ஸ்கியூஸ், சாக்குப்போக்கு சொல்லுவதை அவர்களுக்கு சார்பாக அதை பாவிக்கலாம். தகப்பனே சொல்றார், அந்த 7 பையங்க வாராங்க, இவனை மாத்திரம் தான் சொல்றார் தொழில். அன்பானவளே, அவன் ஆடு மாடுகளை தானே மேய்க்கிறான், அவன் அங்கே இருக்கட்டும். ஒரு விதத்தில் அப்படிதான் அர்த்தம். அவன் ஆடு மாடுகளை மேய்க்கிறான், அது அங்கே இருக்கட்டும். நீர் செய்ய வேண்டியதை செய்யும், நீர் பார்க்க வேண்டிய இந்த 7 பேர்ல யாரையும் தெரிய செய்யும், 7 பேரோட நாங்கள் இங்கே இருக்கிறோம், அவன் இருக்கிற இடத்துல இருக்கட்டும். சில மனிதர்களும் அப்படித்தான் செய்வார்கள். இவர்களை இந்த இடத்துல வைத்திருப்பது அவசியம், இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்தாலும் தேவன் அப்படி ஒதுக்குறவர் அல்ல. ஒதுக்கினவர்களை காண்கிறார், ஒதுக்கினவர்களை தெரிவு செய்கிறார். இந்த பகுதியிலே தான் இருக்கு. கைவிடப்பட்டவனை, விடுபட்டவனை மக்கள் என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் ஆண்டவர் தெரிவு செய்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களையும் ஆண்டவர் தெரிவு செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த தெரிவு மக்களது பார்வையிலே பிரபல்யமாகுவதற்காக அல்ல, அவருக்கு உத்தமமாக வாழ்வதற்காக ஆண்டவர் தெரிவு செய்கிறார். இந்த காலகட்டம் நீங்கள் டீச்சராக இருக்கிறீங்கன்னா, உங்களோட ஸ்கூலில் படிக்கிற பையங்க பிள்ளைகளை நீங்கள் இப்படி பார்க்குறீங்க. பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ், அறிவாக மார்க்ஸ் எடுக்கிறாங்க, நீட்டாக எழுதுகிறாங்க, அவர்களுக்கு மத்தியிலே தான் நீங்கள் கவனத்தை செலுத்துகிறீர்களா? அந்த காலகட்டத்தில் படிக்க முடியாத, ஒதுக்கப்பட்ட, இல்லாட்டி நல்லா எழுத முடியாது, அறிவாக பதில் சொல்லாத ஒருவர் நீங்கள் எப்படி கையாளுறீங்க? இல்லாட்டி அவங்களோட பெற்றோர் நன்றாக பணக்காரர்கள், படித்தவர்கள், அதனால அந்த பையன் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இல்லாட்டி எனக்கு விருப்பமானவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அன்பானவர்களே, சில நேரம் எங்களது வாழ்க்கையிலே இது அன்றாட வரப்போகிற காரியம். நட்புகளை தெரிவு செய்கிற நேரம் நீங்கள் என்ன விதமான எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறீர்கள்? தகப்பனார் தனது பிள்ளையை, தனது மகனது தொழிலை ஒரு காரணமாக சாக்கு போக்காக வைத்து அவனை அந்த இடத்திலே அப்படியே அந்த நிலையிலே வைக்க பார்த்தார். தேவன் அந்த நிலையை மாற்றினார். இந்த காலகட்டம் நீங்கள் நினைக்கலாம், நான் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன், இதுக்கு வெவ்வேறு நபர்கள் காரணம், என் தொழில் காரணம், இல்லாட்டி எனது நிலைமை இப்படி தான் இருக்குது, யார் என்னை தூக்கி எடுப்பார்? மறந்துடாங்க, எங்களை படைத்து எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து மரித்து உயிர்த்தெழுந்த தெய்வம் எங்களை தெரிவு செய்து மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். அவரண்டையிலே சேருவோமா? அவரண்டையிலே எம்மை நாங்கள் விட்டு கொடுப்போமா? ஜெபிப்போமா? மகத்தான தெய்வமே, என்னை மற்றவங்க யாரும் தெரிவு செய்யல. என்னை சிறு வயதில் இருந்து மற்றவங்க என்னை புறக்கணித்தாங்க, வார்த்தையினாலே நடத்தையினாலே புறக்கணித்தாங்க. இல்லாவிட்டால் நானே நல்லவன் ஒரு ஆள் இல்லை, அழகான ஒரு ஆள் இல்லை அப்படின்னு உள்ளத்தில் யாராவது இருப்பார்கள்னா, தேவன் நீர் தாவீதை தெரிவு செய்தீர். தனது தலைவன், தனது தகப்பனது புறக்கணிப்புக்கு மத்தியிலும் சாக்கு போக்குக்கு மத்தியிலும் நீர் விடுபட்டவனை தெரிவு செய்தீர். இந்த வேளையில யாராவது நான் லெஃப்ட் அவுட், லெஃப்ட் அலோன், விடுபட்டவனாக, கைவிடப்பட்டவளாக நான் இருக்கிறேன் என்கிறவர்களுக்கு நீர் காட்டுகிற காரியம், நீரே தெரிவு செய்து சரியான திசைக்கு கொண்டு செல்ல வேண்டுமாறு கூட நல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தெய்வமே, ஆமேன். இந்த மாதத்தில் கூட உங்களோட வாழ்க்கையில் நிறைய சவால்கள் வார நேரம், வெறுமனே நான் இப்படி இருப்பதற்கு இவர்கள் தான் காரணம், இந்த தொழில் தான் காரணம் என்று சாக்கு போக்கு சொல்லாமல் தேவனிலே தங்கியிருப்போமா?